கையை காட்டுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விழுப்புரம் புதிய பெந்தகோஸ்து வழங்குறதான தேவ சமாதான நேரம் என்ற நிகழ்ச்சியில் உங்கள் மத்தியில் கர்த்தர் என்னை கொண்டு வந்ததுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு கண்மலையின் மேல் உயர்த்துவார். சங்கீதன் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் இப்படி சொல்லப்பட்டுகிறது. தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஒரு மனுஷனுக்கு உயர்வு வர வேண்டுமானால் அதற்கு முன்பாக அநேக பாடுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் அவன் சந்தித்து தான் ஆகணும். அவையெல்லாம் கடந்து தான் வரணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் அவைகளை கடந்து வராத பட்சத்தில் அவனுக்கு ஒரு மனிதனுக்கு உயர்வு கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய ஜீவத்தில் உலக பிரகாரமான காரியத்தில் நமக்கு ஏராளமான போராட்டங்கள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு. சாத்தான் எப்படியாயிலும் நம்மை விழுங்கடிக்க பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணுவான். வசனம் அப்படி தானே சொல்லுது, கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று பிசாசு வகை தேடி திரிகிறான். அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அநேக நேரங்களில் அவனுக்கு எழுத்து நிற்க முடியாதபடியினால் நாம் சோர்ந்து போகிறோம், பலவீனப்பட்டு போகிறோம், நாம் பின்வாங்கி போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா வேதம் சொல்லுகிறது, தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். அவர் தீங்கு நாள் வரும்போது நம்மை அவர் கூடாரத்தில் நம்மை மறைத்து வைக்கிறார். அவர் கூடாரம் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய சபை ஒரு கூடாரம், அவருடைய சமூகம் ஒரு கூடாரம், அவருடைய சத்தியம் நமக்கு ஒரு கூடாரம் மாதிரி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது இளைப்பாறுகிற ஒரு இடம், தங்குகிற இடம், பாதுகாக்கப்படுகிற இடம். இந்த கூடார மறைவில் நாம் தீங்கு நாளில் நீங்கள் வரலனா கூட கர்த்தர் நம்மை மறைத்து வைக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தீங்கு நாளில் தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் கூட சில நேரங்களில் நம்ம மறைத்து வைக்கிறார். அவர் மறைத்து வைக்கும்போது நீங்கள் தலையெல்லாம் காட்டக்கூடாது. தலையெல்லாம் நீட்டி உயர்த்தி எப்படி இருக்குது உலகம்னு பார்க்க போனீங்கன்னா திரும்ப வர முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் ஆண்டோட வார்த்தை சொல்கிறது 27 அதிகாரம் 5ஆம் வசனத்தில், தம்முடைய கூடார மறைவில் என்னை மறைத்து, கூடாரத்தில் என்னை மறைத்து என்னை தமது கூடார மறைவில் ஒளித்து வைக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பானவரில் பிரச்சனைகள் வரும்போது அந்த பிரச்சனைகளில் நம்ம சிக்கிக்கொள்ளாதபடி கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். அதற்கு ஆண்டவர் செய்கிற காரியம் அவருடைய கூடாரத்தில் நாம் வந்து மறைந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறார். நாம் அவருடைய கூடாரத்தில் வந்து மறைந்து கொள்ளும்போது அவரும் நம்மை மறைத்து வைப்பார். நாம் அவருடைய கூடாரத்தில் வர்றதுக்கு நமக்கு விருப்பம் இல்லாவிட்டால் தீங்கு நம்மை மேற்கொள்ளும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தீங்கு நம்ம மேற்கொள்ளும்போது நாம் முடிவில் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும், சிரமப்பட வேண்டியதாக இருக்கும். சாத்தான் எப்படி ஆயிலும் நம்மை அழிக்கிறது தான் வகை பார்க்கிறான். அதிலேருந்து தப்புவிக்க ஆண்டவர் உதவி செய்ய வல்லவராகிறார். நல்ல வசனம் சொல்கிறது, தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவில் ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் எனக்கு அன்பானவர்களே, நம்மை மறைக்கிற ஆண்டவர், நம்மை ஒளித்து வைக்கிற ஆண்டவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளோ நல்ல ஆண்டவர் பாருங்கள். நம்ம கூட ஏதாவது ஒரு பொருள் யாராவது நமக்கு மறைச்சி வச்சா, ஒளிச்சு வச்சா அவங்கள திட்டுவோம். ஆனால் ஆண்டவரே அநேக நேரங்களில் தீங்கு நாள்களில் நம்மை மறைத்து வைக்கிறார், நம்மை ஒளித்து வைக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 91ஆம் சங்கீதத்தில் முதல் வசனம் இப்படி சொல்லுகிறது, 1ஆம் வசனம் 2ஆம் வசனம், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வவலுடைய நிழலில் தங்குவான். 3ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர் என்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். எனக்கு அன்பானவர்களே, அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பு வைப்பார். நம்ம எல்லாரும் தப்பு வைப்பார். எல்லாரையும் விலைக்கு, தீமைக்கு விலைக்கு காப்பார். வேடனுடைய கண்ணிக்கு நம்மை விலைக்கு காப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த வசனம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழ் அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடவும் ஆகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியே தொடர்ந்து வசனங்கள் நீங்கள் வாசித்து கொண்டே இருக்கும்போது அதில் ஏராளமான வாக்கு தத்தங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 5ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும், 6ஆம் வசனம், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாயாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். இந்த பயப்படாதிருக்க வேண்டுமானால் ஆண்டோடைய மறைவுக்குள்ளே, ஆண்டோடைய பாதுகாப்புக்குள்ளே நாம் வந்துவிட வேண்டும். எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், என்னால் என்ன முடியும்னு சொல்லி நீங்கள் தலையை வெளியே உயர்த்தினீங்கன்னா தலை இருக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் எல்லாம் பார்த்துக்குவேன், எனக்கு கர்த்தருடைய உதவி தேவையில்லை, கர்த்தருடைய ஒத்தாசை எனக்கு தேவையில்லை, உங்களுடைய ஜெபம் எல்லாம் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி நீங்கள் மாமிச பிரகாரம் போவீங்களானால் நம்முடைய தலையை சாத்தான் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவான். ஆனால் கர்த்தர் விட மாட்டார்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பானவர்களே, நாம் கர்த்தர் உயர்த்தாதபடி ஊழியத்திலும் சரி, வாழ்க்கையிலும் சரி, குடும்பத்திலும் சரி, ஆண்டவர் உயர்த்துகிற காலம் வரைக்கும் நாம் பொறுமையாக இருக்க வேண்டும். ஆண்டவர் நினைப்பார், இந்த மறைவெல்லாம் போயிட்டுதா, நமக்கு வர தீங்கெல்லாம் முடிஞ்சிச்சா, நமக்கு வர ஆபத்தெல்லாம் முடிஞ்சதுன்னா அப்போ ஆண்டவர் நம்ம தலையை வெளியே காண்பிப்பார். அதுக்குள்ளே நீங்கள் அவசரப்பட்டீங்கன்னா பிரயோஜனம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஊழியத்தில் கூட பெரிய ஆள் ஆகணும், வாழ்க்கையில் பெரிய ஆள் ஆகணும், குடும்பத்தில் பெரிய ஆள் ஆகணும், சமுதாயத்தில் பெரிய ஆள் ஆகணும்னு சொல்லி அநேகர் அவசரப்பட்டு அநேக காரியங்களை செய்து கடைசியில் அட்ரஸ் தெரியாமல், இருக்கிற இடம் தெரியாமல் போயிடுறாங்க. ஆனால் அருமையானவர்களே, வேதம் சொல்கிறது 1 பேதுரு 5:6 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் ஆண்டவரை உயர்த்துகிற வரைக்கும் அவருடைய கையில் அடங்கியிருக்க வேண்டும். ஆண்டவர் நம்ம உயர்த்துகிற ஆண்டவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மை தாழ்த்துகிறவர் அல்ல, நம்மை உயர்த்துகிறவர், நம்ம மேன்மைப்படுத்துகிறவர், நம்மை ஆசீர்வதிக்கிறவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் வசனம் சொல்கிறது 1 பேதுரு 5:6, ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். நாம் இன்றைக்கு அநேகருக்கு அடங்கி இருக்கிற சுபாவம் இல்லை. பிள்ளைகள் கூட பெற்றோர்களுக்கு அடங்கியிருக்க மாட்டாங்க, மாணவர்கள் வாத்திமார்களுக்கு அடங்கியிருக்க மாட்டாங்க, விசுவாசிகள் பாஸ்டர்மார்களுக்கு அடங்கியிருக்க மாட்டாங்க, பாஸ்டர்மார்கள் ஸ்தாபன தலைவர்களுக்கு அடங்கியிருக்க மாட்டாங்க. குடும்பத்தில் மனைவி பிள்ளைகள் அவர்களுக்குள்ளே ஒரு அடங்கியிருக்கிற சுபாவம் இல்லாத போகிறதுனால பிசாசு அநேக குடும்பங்களில் பிரித்து வைக்கிறான். அநேக குடும்பங்களில் அநேக விதமான தேவையில்லாத காரியங்களை கொண்டு வந்து அவர்களை உபத்திரப்படுத்துகிறான். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவர் நம்ம உயர்த்த வல்லவராக இருக்கிறார். அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார், நம்ம உயர்த்துவதாக அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அவர் வாக்கு மாற மாட்டார். ஆனால் நாம் அவர் உயர்த்துகிற வரைக்கும் அவருடைய பலத்த கைக்குள்ளே அடங்கி இருக்க வேண்டும். இந்த அடங்கியிருக்கிற சுபாவம் நமக்கு இருக்கணும். இந்த அடங்கியிருக்கிற சுபாவம் உங்களுக்குள்ளே இல்லாத பட்சத்தில் நீங்கள் அலைய வேண்டியதாக இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஒரு சம்பவத்தை ஞாபகப்படுத்துகிறேன். ஆகார் அந்த தன்னுடைய நாச்சியாருக்கு கையில் அடங்கி இல்லாதபடி, அவள் கொடுமைப்படுத்தினா அதனால் அடங்கி இல்லாதபடி முதல் முறையாக அவள் வீட்டை விட்டு வெளியே வந்துடுறா இஸ்மாயிலை கூட்டுட்டு. ஆனால் ஆண்டவர் அவளை சந்தித்து சொல்கிறார், நீ போய் உன் நாச்சியாருடைய கையில் அடங்கி இருன்னு சொல்கிறார். எனக்கு அன்பானவர்களே, நாம் அடங்கி இருக்கிற காலம் வரைக்கும் அது அவசியம். அடங்கி தான் இருக்கணும். அந்த அடங்கி இருக்கிற காலத்தில் அநேக காரியங்களை ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுப்பார். இன்றைக்கு அநேகர் சிறைச்சாலையில் போகும்போது அவங்க சொல்கிறாங்க, நான் இங்கே வந்து தான் நிறைய பாடங்களை கற்றுக்கிட்டேன். பாடம்னாங்கன்னா பாடமாக நடத்துகிறாங்க. அவங்க படுகிற கஷ்டங்கள், பாடுகள், உபத்திரவங்கள், அங்கே அவங்க அனுபவிக்கிற துன்பங்கள் அவர்களுக்கு ஒரு பாடத்தை கற்பிக்கிறது. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் கர்த்தரை விட்டு தூரமாய் போகாதபடிக்கு, நாம் கர்த்தருடைய சமூகத்தில் அடங்கியிருப்போமானால், கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறதுக்கு அவருடைய பாதுகாப்பு நிலையில், அவருடைய அடக்கத்துக்குள்ளே, அவருடைய மறைவுக்குள்ளே நாம் இருக்க வேண்டாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வசனம் அப்படி தான் சொல்கிறது. 27 சங்கீதம் 6. இப்போது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அது நிமித்தம் அவருடைய கூடாரத்தில் நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேக நேரங்களில் ஆபத்து காலங்களில் கர்த்தரை தேடுவோம். அந்த ஆபத்துகளிலிருந்து கர்த்தர் நம்மை விடுவித்தால், கர்த்தர் நம்மை அதிலிருந்து காப்பாற்றினார். ஒரு பையன் பரீட்சையில் அதிக மார்க் வாங்கி பாஸ் பண்ணணும்னு நினைப்பான், விசுவாசியாக இருக்கிறவன். ஆனால் கர்த்தர் அவனுடைய ஜெபத்தை கேட்டு, பாஸ்டருடைய ஜெபத்தை கேட்டு, விசுவாசியோட ஜெபத்தை கேட்டு அவன் நல்ல மார்க் வாங்கும்படி உதவி செய்தால், நல்ல ஒரு வேலைக்கோ படிப்புக்கோ போய் சேர்ந்துட்ட பிறகு அவன் கர்த்தரையே தேட மாட்டான். இது ஆண்டவருடைய பார்வையில் பிரியம் இல்லாத காரியம். அதை 6 திரும்ப நான் வாசிக்கிறேன். இப்போது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அதிநிமித்தம் அவருடைய கூடாரத்தில் நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். எனக்கு அன்பானவர்களே, அவருடைய கண்மலையின் மேல் நம்ம உயர்த்த வேண்டுமானால், தீங்கு நாளில் அவர் நம்மை அவருடைய கூடாரத்தில் மறைத்து வைக்கிறார். அவர் மறைத்து வைக்கிற வரைக்கும் அப்படியே அடங்கி தான் இருக்கணும், மறைஞ்சு தான் இருக்கணும். தலையெல்லாம் உயர்த்தக்கூடாது. உங்கள் எப்படி இருக்குன்னு எட்டியெல்லாம் பார்க்கக்கூடாது. அடுத்த வார்த்தை சொல்கிறது, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, அவர் கூடார மறைவில் ஒளித்து வைக்கிறார். ஏன்னா சாத்தான் வந்து தொடக்கூடாது, பிசாசு தொடாதபடிக்கு அந்த மறைவில் ஆண்டவர் பாதுகாக்கிறவராக இருக்கார். அவருடைய மறைவில், உன்னதமானுடைய மறைவில்னு சொல்லி 91 சங்கீதத்தில் பார்க்குறோம். ஆகவே எனக்கு அன்பானவரில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்களுக்கு நான் சொல்லுகிற ஆலோசனை என்னன்னு சொன்னால், கர்த்தர் உங்களை உயர்த்துகிற தேவன்.
நம்ம எல்லோரும் உயர்த்துகிற தேவை. வசனம் அப்படி தான் சொல்கிறது. ஆடுகளின் பின்னால் அலைந்து திறந்த என்னை இஸ்ரவேல் மேல் ராஜாவாக மாற்றினார் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறார். நமக்கு கிடைத்த பெருமைகள், அருமைகள், மேன்மைகள் எல்லாம் கர்த்தரால் வந்தது. அவன் ஒரு வீட்டை கட்டி பிரதிஷ்டை பண்ணும்போது சொல்லுகிறான், இது எம்மாத்திரம், நான் எம்மாத்திரம், இதெல்லாம் உம்மால் வந்தது. எனக்கு அன்பானவரில் கர்த்தர் நம்மை மறைத்து வைக்கிற நாளில் எப்பவும் மறைத்து வைக்க மாட்டார். தீங்கு நாள் வரும்போது மறைத்து வைப்பார். அந்த தீங்கு நாளில் அவருடைய மறைவில் இருக்கிறதுக்கு கற்றுக்குங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவில் ஒளித்து வைத்து, மூன்றாவது காரியம் என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். அவர் உயர்த்துகிற காலத்தில் எல்லா சத்துருடைய கிரியைகளும் அழிந்து போகும். 6ஆம் வசனம் அப்படி தான் சொல்கிறது. இப்போது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருகளுக்கு மேலாக உயர்த்தப்படும். அதிநிமித்தம் அவருடைய கூடாரத்தில் நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். எனக்கு அன்பானவர்களே, கண்மலையின் மேல் உயர்த்துகிற கர்த்தர் தாவீதை உயர்த்தினார், யோசேப்பு உயர்த்தினார். இந்த உலகத்தில் அநேக ஆண்டவர் உயர்த்திருக்கிறார். உங்களையும் என்னை அவர் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். அவருடைய கண்மலையின் மேல் நம்ம உயர்த்துவார். ஆனால் அங்கே யாரும் அவ்வளோ எளிமையாக வந்து நம்ம தொடவே முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய பாதுகாப்புக்குள்ளே, அவருடைய மறைவில், அவருடைய அடைக்கலத்துக்குள்ளே நாம் தஞ்சம் புகுந்து கொள்வோமானால் நம்ம அவ்வளோ எளிதாக யாரும் தொட முடியாது. கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். நாம் சாமி. ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களை கண்மலையின் மேல் உயர்த்துகிற ஆண்டவர். ஆண்டவரே, எங்களுடைய தீங்கு நாட்களில் எங்களை மறைத்து ஒளித்து வைத்து எல்லா விதமான சாத்தானுடைய கிரியைகளை அழிந்த பிறகு எங்களுடைய தலைகளை உயர்த்துகிற ஆண்டவர். இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். அவர்களுக்குள்ள உயர்வு வராதபடி தடை பண்ணி கொண்டிருக்கிற எல்லா தடையின் ஆவிகளை நசரனாகிய இயேசுவின் நாமத்திலே நிர்மூலமாக்கும். நம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் உயர்த்த ஆண்டவர். நம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் மேன்மைப்படுத்த ஆண்டவர். நம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதியும், தொடர்ந்து நடத்த ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட். மனம் திரும்பும் காலம் என்றோ மனம் திரும்பு, கர்த்தர் இயேசு வருகின்றார். மனம் திரும்பு. மனம் திரும்பும் காலம் என்றோ மனம் திரும்பு, கர்த்தர் இயேசு வருகின்றார். மனம் திரும்பு. காலம் இனி செல்லாதே, மனம் திரும்பு. கடைசி காலம் இதுவன்றோ, மனம் திரும்பு. காலம் இனி செல்லாதே, மனம் திரும்பு. கடைசி காலம் இதுவன்றோ, மனம் திரும்பு. மனம் திரும்பும் காலம் என்றோ மனம் திரும்பு, கர்த்தர் இயேசு வருகின்றார். மனம் திரும்பு. இயேசு வருவார். வானதூதர் சேனையோடு இயேசு வருவார். வானம் பூமி அழியும் முன்னே இயேசு வருவார். வானதூதர் சேனையோடு இயேசு வருவார். புவி மீது அரசாலை இயேசு வருவார். புது வாழ்வு நீ காண மனம் திரும்பு. புவி மீது அரசாலை இயேசு வருவார். புது வாழ்வு நீ காண மனம் திரும்பு. மனம் திரும்பும் காலம் அன்றோ, மனம் திரும்பு. கர்த்தர் இயேசு வருகின்றார். மனம் திரும்பு.